பார்க்கவே ஸ்டிங்ரே மாதிரியே இருக்கக்கூடிய இந்த ஃபிஷ் தான் ஹில் ஸ்ட்ரீம் லோச். அண்ட் இதை தான் நம்ம டேங்க்கில் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருந்தோம். இது ஒரு ரிவர் ஃபிஷ் அப்படிங்கிறதால டேங்க்கில் ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான வாட்டர் ஃப்ளோ, கொஞ்சம் கூலரான டெம்பரேச்சர் இருந்தால் தான் இது சர்வைவ் ஆகும். பேசிக்லி இது ரிவர் ஃபிஷ் அப்படிங்கிறதால கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ டேங்க்கில் வேவ் மேக்கரோ இல்லை பவர் ஹெட்டோ இல்லை ஸ்ட்ராங்கான ஸ்பாஞ்ச் ஃபில்டரோ இருக்கணும். அண்ட் ஸ்மூத்தான ஸ்டோன்ஸ் நீங்கள் ஹைடிங் ஸ்பாட் ஆட் பண்ணணும். அண்ட் டெம்பரேச்சர் நீங்கள் அட்லீஸ்ட் 27க்கு கீழே மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ப்ளக்கோ மாதிரியே இந்த ஃபிஷ்ஷும் நிறைய ஆல்கே லைக் பண்ணி சாப்பிடும். ஸோ உங்கள் டேங்க்கில் நல்ல ஆல்கே ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணலாம். முக்கியமாக டேங்க்கில் ஒட்டிகிட்டு இருக்க ஆல்கேவை இது நல்லா லைக் பண்ணி சாப்பிடும். பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு அது பயங்கரமாக க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மியாக க்ரியேட் பண்ணும் கம்பேர் தென் அதர் ப்ளக்கோஸ். அண்ட் ஆல்சோ இது ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ். நீங்கள் மற்ற எந்த ஃபிஷ்ஷோட வேணாலும் விடலாம். யாரையும் எந்த ஃபிஷ்ஷும் முக்கியமாக பிளான்ஸை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பர்ஃபெக்டாக நீங்கள் ஷிம்ப், ரெசபோரா, ஸ்னைல்ஸ், டெட்ராஸ் கூட வளர்க்கலாம். உங்கள் டேங்க்குக்கு யூனிக்காக ஒரு ஃபிஷ் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். அண்ட் ரீசெண்ட் டேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷில் இதுவும் ஒன்று. ஸோ இதுக்கு தனியாக ஒரு டேங்க் செட் பண்ணி நம்ம க்ரோ பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறப்போ.